இன்று இறைவன் திருவருள் எல்லாருக்கும் கிடைக்க இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்னைக்கு ஆற்ற குருபூசை தினத்தை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆற்ற மாணிக்க வாசகர். அப்ப மாணிக்க வாசகர் எப்படிப்பட்டவர், ஏன் நாங்கள் அவற்றை குருபூசை தினத்தை கொண்டாட வேண்டும் என்று சொல்லித்தான் நான் சொல்ல போறேன். அவற்றை குருபூசை எல்லாருமே நாங்களும் ஒரு நாளைக்கு சாவோம். ஆனா எங்கட குருபூசை தினத்தை அவ இவ்வளவு விமர்சையா கொண்டாட மாட்டேன் தானே. ஆனா இன்றைக்கு நாங்கள் எங்கட பாடசாலையில குருபூசை தினத்தை ஏன் கொண்டாட வேண்டும், எதுக்கு கொண்டாட வேண்டும், அவற்றை வாழ்க்கை வரலாறின் ஊடாக எவ்வாறான வாழ்வியல் அனுபவங்களை அவர் எங்களுக்கு சொல்றாருன்னு சொல்லித்தான் நான் இன்றைக்கு சொல்ல போறேன் உங்களுக்கு. சரியா? அந்த வகையில நான் முதலாவதா நான் சொல்ல போறது அவற்றை வாழ்க்கையின் ஒரு அடிப்படையான சில விஷயங்களை உங்களோட நான் கதைக்கலாமடி நினைக்கிறேன். அதாவது இவர் திருவாத ஊரில் பிறந்தவர் என்று சொல்லியும் இவர் 16வது வயதுல என்ன செய்யப்பட்ட திருப்பெருந்துறையில இறைவன் பார்த்து கொண்டிருந்து அவருக்கு ஆட்கொண்டிருக்கிறார். எல்லா மற்ற நாயன்மார்களை பாத்தீங்களா தெரியும், அவர் தேடி தேடி நாயன்மார்கள் தான் சென்று ஆட்கொள்ளப்பட்டிருக்கார். ஆனா இறைவனாலேயே இவர் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறார். திருப்பெருந்துறையில குருத்தடி மரத்தடியில இவர் இறைவன் என்ன செய்திருக்கிறாருன்னா மாணிக்க வாசகருக்காக காத்து கொண்டிருந்து அவர் அந்த பாதையில வரைக்கும் அவர் ஆட்கொண்டதாக சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம அவரை பற்றி பார்க்க அவர் அந்த 16 வயசுலேயே கல்வி புலமை, வேதா, கலைத்திறன், உழைப்பு எல்லாத்திலையுமே அவர் சிறந்து விளங்கிய ஒரு ஞானியாக மாணிக்க வாசகர் திகழ்ந்திருக்கிறார். இந்த 63 நாயன்மார்களை பற்றி உங்களுக்கு தெரியும் தானே. 63 நாயன்மார்கள்ல மாணிக்க வாசகர் இருக்கிறாரா இல்லையா? 63 நாயன்மார்கள் வரலாறுல மாணிக்க வாசகர் உட்படுத்தப்பட்டிருக்கிறாரா இல்லையா? பெரிய பிள்ளைகள் சொல்லுங்க, சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாது மாணிக்க வாசகர் இல்ல. அதுதான் இங்க அவருக்குள்ள சிறப்பு. ஏனென்று சொன்னா அவர் ஒரு சிவனடியார் தான். ஆனா அவர் இறைவன் எங்கட பரம்பொருளை நாங்கள் எந்த இடத்துக்கு கைகூப்பி வணங்குறோமோ அதே மாதிரி மாணிக்க வாசகரை நாங்கள் வணங்குறோம். அதனால அவரும் ஒரு பரம்பொருள் என்று தான் நாங்கள் நினைக்கிறோம். அதனாலதான் அவரை நாயன்மார்கள் வரிசைக்கு கொண்டு வரவில்லை. 63 நாயன்மார்களுக்கு அவரை சேர்க்கையில. அடுத்தது மாணிக்க வாசகர்கிட்ட படைப்பு பற்றி நாங்க பார்க்க மாணிக்க வாசகர் திருவாசகம், திருக்கோவையார் என்று 2 நூல்களை படைச்சிருக்கிறார் என்று சொல்லியும் அந்த திருவாசகம் இருக்குத்தானே. அந்த திருவாசகம் எப்படி என்று சொன்னா சிவபுராணம் முதல் அச்சோபதிகம் வர 51 பகுதிகளை கொண்டதாகவும் அது மட்டுமல்லாம அந்த 656 பாடல்களை கொண்டதாகவும் திருவாசகம் அமைய பெற்றிருக்குது. இந்த திருவாசகத்தை போப் என்ற அறிஞர் ஆங்கிலத்துல மொழிபெயர்த்ததாகவும் அவர் சொல்லி இருக்கிறார். மொழிபெயர்த்துட்டு அந்த திருவாசகத்தை வாசிச்சிருப்பார் தானே மொழிபெயர்க்க. அப்படி வாசிக்க அவர் சொல்லி இருக்கிறார் தன் கல்லறையில இந்த திருவாசகத்தை வச்சு அடக்கம் செய்ய சொல்லி. ஏன் அப்படி சொல்லி இருக்கிறார்? ஏன் சொல்லி இருக்கிறார் அந்த நூலை கல்லறையில வச்சு அடக்கம் செய்ய சொல்லி? சொல்லுங்க பாப்போம். ஏன் சொல்லி இருக்கிறார்? அவ்வளவு தூய்மையும் புனிதமானதும் அந்த திருவாசகம். அதனால தான் அவர் சொல்லி இருக்கிறார். அவர் வாசிச்சு தான் மொழிபெயர்த்த சந்தர்ப்பத்தில் அவர் சொல்லி இருக்கிறார் சொன்னா தன் கல்லறையில வச்சு அதை அடக்கம் செய்ய சொல்லி. இப்படிப்பட்ட அந்த மணிவாசகர்கிட்ட வரலாறு நாங்கள் ஏன் நினைக்க வேண்டும் என்று சொன்னா மணிவாசகர் முதலாவதா சொல்றார் அவற்றை வாழ்க்கை வரலாற்றினூடாக நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா பள்ளி கல்வியில தானா நாங்கள் அறத்தை கற்றுக்கொள்ளலாம். அறம்னு சொன்னா என்ன? அறம்னு சொன்னா என்ன? ஒழுக்கம், மற்றவர்களுக்கு உதவுதல், உயிர்களிடத்துல அன்பு காட்டுற இப்படியான இந்த சின்ன சின்ன அறங்களை இந்த பள்ளி கல்வியில நீங்க படிக்கிற காலத்துல தானா பெற்றுக்கொள்ள முடியுமான்னு சொல்லி சொல்ற. அது மட்டுமல்லாம அவற்றை வாழ்க்கையை நாங்க எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அவர் சொல்றாரு என்னன்னு சொன்னா இப்ப எல்லாரும் என்ன செய்யணும், காசு இருந்தா சொத்தை சேர்த்து வைப்பினா ஏழைகளுக்கு உதவ மாட்டினா. ஏழைகளுக்கு உதவாம அவையில் என்ன செய்வினோம் என்று சொன்னா அந்த சொத்திற்கு தானே அந்த சொத்தை பிரிச்சு இறைவனுக்கும் கொடுப்பினான். அப்படி கொடுக்கறது ஒரு அன்பில்லாத தொண்டுன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப எது அன்பான தொண்டு? ஏழைகளுக்கு உதவினா அது இறைவனை போய் சேரும் என்று சொல்லி சொல்றார் மாணிக்க வாசகர். அடுத்து நாங்க பாக்க எல்லாருக்கும் வாழ்க்கையில கஷ்டமும் வரும் இன்பமும் வரும். அப்ப நாங்கள் அதெல்லாம் தாரதுங்களுக்கு இறைவன் தான் தார. அப்ப எங்களுக்கு ஒரு நல்லது நடக்குதுண்டா அந்த இடத்துல நாங்கள் தலக்கணம் பிடிச்சு நின்று ஆடலாமா?
அது எல்லாமே இறைவனால் எனக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த இடத்துல நாங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்லி இருக்க வேண்டும். அதே எங்களுக்கு நன்மையும் தீமையும் நடக்க அது ஒரு கண்மம். நாங்க முற்பிறப்பில செய்த ஒரு கண்மத்தின் ஊடாகத்தான் இதெல்லாம் நடக்குதுன்னு எண்ணி நாங்கள் இறைவனைத்தான் சார்ந்து நிற்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்படுது. இது மட்டுமல்லாம மாணிக்கவாசகர் வாழ்க்கையில அவர் இன்னொரு விஷயத்த சொல்றார். ஏழை ஒருவன் பசித்திருந்தாலாம் அது இறைவனே பசித்திருந்ததாக சொல்லப்படுது. அப்ப ஒரு ஏழைகளுக்கு நாங்கள் என்ன செய்ய வேணும்? என்ன செய்ய வேண்டும்? ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும். பசியில வாடி வாராக்களுக்கு சாப்பாடு கொடுத்தா இறைவன் சாப்பிட்டதாக எண்ணி நீங்க எல்லாருக்கும் உதவி செய்ய வேணும். சரியா? இது மட்டும் இல்லாம இவற்ற படைப்புல திருவாசகத்தை நாங்க எடுத்துக்கொண்டு கதைச்சோம்னா அவர் திருவாசகத்துல நிறைய விஷயங்கள் எல்லாமே பெருமைப்படத்தக்கனையான விஷயங்கள்லாம் திருவாசகத்துல மாணிக்கவாசகர் பாடியிருக்கிற. திருவாசகமும் திருக்கோவையாரும் ஆர் எழுதினது நினைக்கிறீங்க? ஆர் எழுதினது? மாணிக்கவாசகர் எழுதியல்ல, அவர் பாடுறார். இறைவனுக்கு முன்னால போயிருந்து பாடுறார். பாட 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 இறைவன் தான் எழுதி இருக்கிறார். அவ்வளவு பெருமை இருக்குது அந்த திருவாசகத்துக்கு. சரியா? அப்படியான அந்த திருவாசகத்தை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சொன்னா, அந்த இறந்தவர்கள் இருக்கணும் தானே. ஒரு உங்களோட வீட்டுல யாரோ ஒரு ஆள் இறந்திருப்பினா, அப்படி இறக்க அந்த 16 நாளா அந்த உள்ளுக்குள்ள அந்த ஆத்மா அப்படியே சுழந்து அங்க இங்கே தெரியுமா அலமோதி கொண்டு. அப்ப நாங்க என்ன செய்ய வேணும்னா அந்த 16 நாளும் திருவாசகத்தை அந்த படத்துக்கு விளக்கேற்றி திருவாசகத்தை ஓதிக்கொண்டு வர அவருக்கு மோட்சம் கிடைக்குமாம். அந்த குறித்த ஆன்மாக்கு மோட்சம் கிடைக்குமாம் என்று சொல்லி மணிவாசகர் தான் சொல்றாரு. இதை நான் சொல்லல, மாணிக்கவாசகர் தன் பாடல்ல எல்லாம் சொல்றாரு. இப்படித்தான். சரியா? அது மட்டும் இல்லாம நிறைய விஷயம் சொல்றாரு. என்னன்னு சொன்னா, இப்ப ஒரு ஆள் உயிர் போகிறதுக்கு தத்தளிச்சு கொண்டிருக்க பார்த்திருப்பீங்க, பெரியாக்கள் பார்த்திருப்பீங்க, சின்ன பிள்ளைகள் பார்த்துட்டீங்க, பெரியாக்கள் பார்த்திருப்பீங்க. அந்த உயிர் போகும்போது சேடம் இழுத்துறேன்னு சொல்றாரு. களைச்சு மூச்சு வாங்கி சேடம் இழுத்து கொண்டிருக்கிற அந்த சந்தர்ப்பத்துல திருவாசகத்தை போய் ஓதினா, அந்த இடத்துல திருவாசகம் ஓதினா அவர்கள் ஆத்மா சாந்தி அடையுமா, அவருடைய ஆத்மா சாந்தி அடைஞ்ச ஒரு நல்ல பேரு கிடைக்குமாம் என்று சொல்லி சொல்லப்படுது. இவ்வளவு மகிமைக்கு காரணமா மாணிக்கவாசகரை போல இந்த உலகத்துல ஒரு மேதியான ஆள் இல்லை என்று தான் சொல்லலாம். எப்படி என்று சொன்னா, குற்றத்தை பொறுக்கிறது, கடின உழைப்பு, மற்றவர்கள் இடத்துல அன்பா இருக்கிறது, இறைவனிட வழிபடுறது. அவர் செய்யற ஒரு என்ன சொல்ற, நாங்கள் வழிபடுற மாதிரி சாதாரணமான அவர் வழிபடையில இறைவனை உள்ள முருகி வழிபட்டு இருக்கிறார் இறைவனை. அதனாலதான் அவர் எப்படி இறைவனோட எல்லாரும் பார்க்கத்தக்கனையா இறைவனோட அவற்றை 32வது வயதுல, அதாவது ஒரு இளம பருவம் தான் அது. அந்த இளம பருவத்துல என்ன செய்யிருக்கிறான்டா, இறைவனோட எல்லாரும் பார்க்கத்தக்கனையா சிதம்பரத்துல இறைவனோட ஒண்டா கலந்து முத்தி அடைஞ்சிருக்கிற அந்த நாள் தான் எந்த நாள்? இன்னைக்கு நாங்க கொண்டாடி கொண்டிருக்கிற மாணிக்கவாசகருடைய குருபூசை தினம், ஆணிமகம் அவருடைய குருபூசை தினம். அப்ப நாங்கள் என்ன செய்ய வேண்டுமானவராகிய நாங்கள் என்ன செய்ய வேணும்? பிள்ளைகள் நீங்கள் எல்லாருக்கும் உதவ வேணும், ஒழுக்கமுள்ள பிள்ளைகளா இருக்க வேணும். அப்படி இருந்தா தான் இறைவன் ஆசி உங்களுக்கு கிடைக்கும், நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும். சரியா? அப்ப எல்லாரும் எப்படி இருக்க வேணும்? மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேணும், உயிர்களிடத்துல அன்பா இருக்க வேணும், ஒழுக்கமுள்ள பிள்ளைகளா இருக்க வேணும், மற்றவர்கள் சொல்றத மதிச்சு நடக்க வேணும். அப்படி நல்ல பிள்ளைகளா எல்லாரும் இருக்க வேண்டும் என்று சொல்லி